தாராபுரம் அருகே 1,00,000 மதிப்புள்ள வெண்கலத்தாலான கோவில் மணிகள், தூங்காமணி விளக்கு உள்ளிட்டவைகளை இருசக்கர வாகனத்தில் திருடு கொண்டு வந்த நபரை தேர்தல் பறக்கும் படையினர் விரட்டி பிடித்து கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பொள்ளாச்சி சாலையில் பெள்ளம்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர் ஒருவர் பறக்கும் படையினர் மோட்டார் சைக்கிளை தடுத்து நிறுத்தியும் நிற்காமல் கிராம குறுக்கு சாலை வழியாக மின்னல் வேகத்தில் பறந்து சென்றார். சந்தேகமடைந்த தேர்தல் பறக்கும் படையைச் சேர்ந்த தலவாய்ப்பட்டினம் நீர்வளத்துறையே அலுவலர் ஜெயசீலன், காவல்துறை இன்ஸ்பெக்டர் சையத் இப்ராஹிம் ஆகியோர் தங்களது வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் சினிமா பாணியில் விரட்டி சென்று சூரியநல்லூர் அருகே மடக்கி பிடித்தனர். இளைஞரின் வாகனத்தில் இருந்த பையை கைப்பற்றி சோதனை செய்தபோது அதில் பழமையான வெண்கல உலோகத்தால் செய்யப்பட்ட 5 கோவில் மணிகள், ஒரு தூங்காமணி விளக்கு உள்ளிட்ட சுமார் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கோவில்களிலிருந்து திருடி கொண்டு சென்றது தெரியவந்தது. அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் உடுமலைப்பேட்டை சேர்ந்த சரவணகுமார் என்பதும், கிராம பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத கோவில்களில் இதுபோன்ற திருட்டு வேலைகள் செய்வதும் அவரது வாடிக்கையான செயல் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கோவில் மணி திருடன் சரவணகுமாரை அழைத்து வந்த தேர்தல் பறக்கும் படையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் திருடி வரப்பட்ட கோவில் மணிகளுடன் குற்றவாளியை குண்டடம் போலீசில் ஒப்படைத்தனர். குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணகுமார் மீது மேலும் எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்கு பதிவாகியுள்ளது என விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் லட்சக்கணக்கான மணி என்ற பணத்தை கடத்தி செல்வோரை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட பறக்கும் படையினரிடம் கோவில் மணியை திருடி சென்ற நபர் சிக்கியுள்ளார். தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன்.